சொல்லுங்க गाइस வெல்கம் பேக் டு தி கேம். இன்னைக்கு நம்ம ஒரு புது கேம் தான் गाइस பார்க்க போறோம். அந்த கேம் பேரு ஸ்டார்ட் வேலி தான் गाइस. ஓகே இப்போ நியூ வேர்ட்ல குடுத்துட்டே எனேபிள் டுட்டோரியல்ஸ். ஓகே எஸ் தான் வேணும் நமக்கு டுட்டோரியல். இப்போ நேம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க गाइस. நேம் ஃபார்ம்லாம் கேட்கும். ஓகே गाइस இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டாச்சு. நான் முடி நல்லா வைக்கலாம். முடி என்ன முடி நல்லா இருக்குன்னு ஒரு மாதிரி கெத்தர் நம்ம தலைவன். கெத்தா இருக்கணும் தலைவன். ஆனால் பொண்ணு முடியலாம் இருக்குது. பொண்ணு கேரக்டர் வச்சுக்கலாம் இந்த கேமில், அதனால தான். ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த கேமில் நிறைய இருக்குது गाइस. இந்த கேம் சூப்பரான கேம். பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் गाइस. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ஹார்ட் எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மட்டமாக தான் गाइस இருக்கும். அடுத்த வீடியோ நாங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார போயிடலாம் गाइस. ஓகே யார் அவரு? ஸ்டார்டிங்லேயே ஒரு தாத்தா கையில் லெட்டர் வச்சுன்னு பட்டுன்னு இருக்காரு. யாருன்னு தெரில. ஓ ஓகே நம்மளோட தாத்தா தான் गाइस அவரு. என்ன சொல்கிறான்னா நம்ம தாத்தா தான் போல ஒரு பட்டுன்னு இருக்காரு. ஓகே லெட்டர் வச்சுக்கிறாராம். ஒரு லெட்ரு சீல்டு லெட்டர் வச்சுக்கிறாராம். நம்மகிட்ட வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் அதை. ஆமாம் ஓகே அதை வாங்கிட்டாச்சு. நம்ம கிடையாது வேறு யாரோ. இதை இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன் எப்போ ஓப்பன் பண்ணணுன்னு. வெயிட் பண்ணுங்க, இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க, அப்புறம் நான் சொல்கிறது வந்து நல்லா கவனிங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே அதில் வந்து இது எப்போ உனக்கு மாடல் லைஃப் போர் அடிக்குதோ அப்போ நீ ஓப்பன் பண்ணி பாரு. இது பேரா பேரா அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குது வீடு. நம்ம வீடு தான் போல். நம்ம வீடு தான் போல். ஓகே அதுக்கப்புறம் வந்து உனக்கு போர் அடிக்கும் ரொம்ப, எம்டிபிஎஸ் உருவாகும், அப்போ நீ வந்து இதை ஓப்பன் பண்ணி படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு गाइस. கையில் ஆடுது. கையில் ஆடு சாவ போகிறாரா தெரியலடா, அவர் சாவ போகிறாரா இல்லையான்னு. ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த கிஃப்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணுற கிராண்ட்பா வந்து செத்துறாரு. எக்ஸ்எக்ஸ் ரொம்ப வருடம் கழித்து ஜாஜா மார்க்கெட்டா எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே சிடிசி கேம்லாம் வச்சு கண்காணிக்கிறாங்களா? நீங்கள் வேலை என்னடா இங்கே ஒருத்தனை காணே காணா டெர்மினேட்டர் ஆகிட்டான்டா. செத்தே போயிடாம போலடா. கவுபாயெலாம் உட்காந்துருக்கான். ஆமாம் கவுபாயெலாம் உட்காந்துருக்காங்க. இங்கே தான் தேவன். லைஃப் பெட்டர் வித் ஜாஜா அப்படின்றாங்க. ஓ சாவடிக்கிட்டு ஒரு இதாக நம்ம எங்கடா இருக்கோம்? எலும்பு கூட ஒருத்தங்கலாம் படுறான். செத்துருக்குறான் போடலா இட்ட நம்பலா? ஆமாம் அழுகுறான்டா. போர் வச்சுட்டு போடலாம் நம்மளுக்கு. இதான் தாத்தா சொன்னார். தாத்தா சொன்ன ஞாபகம் வருது. இப்போ அந்த லெட்டர் பிரிக்கணுமா? இப்போ லெட்டர் வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம்? இது வெயிட் பண்ணு. கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா லெட்டர் வச்சுருக்கான். இதோ வச்சுக்கிறான்டா. நம்ம தான் தொட்டு பிரிக்கணுமே. ஓகே டியர் எஸ்எஸ் கேமர், இஃப் யூ ஆர் ரீடிங் திஸ் யூ மஸ்ட் பி இன் அ ட்ரைவ் நீட் ஆஃப் சேஞ்ச். நிறைய சொல்லுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வச்சிங்களேன், நான் தாத்தா வந்து அவரோட ஊரில் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்காராம். உனக்கு வந்து இந்த மாடல் லைஃப் பிடிக்கலன்னா நீ அந்த வாழ்க்கையை வாழு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து லீவ்ஸ் வந்து உன்னை சென்ட் பண்ணுவார், சென்ட் ஆப் பண்ண வருவார், அவர் நிறைய சொல்லி தருவார், கூப்பிட்டு போய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து அந்த இடம் பேர் என்னது? ஸ்டார்ட் வேலி. அந்த இடத்துக்கு போயிட்டு வரோம் गाइस. அந்த இடத்துக்கு பஸ்ஸில் போயிடுறோம். சரியாக இருக்குது இல்லை பஸ்ஸு? சரியாகுது பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க गाइस. இப்போ நம்ம கூட நிறைய பேர் வராங்க. ஓகே இந்த மரம்லாம் சூப்பராக இருக்குடாடி. ஒரு ஸ்டார்ட் வேலி இன்னும் 0.5 மைல்ஸ். ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் வேலி புரிய போய் உட்காந்து வர்றா இல்லை. இதாங்க கதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போகலாமா? அவ்வளோதானே, கேமுக்குள்ளே தான் போய் நிற்கிறோமே இப்போ. ஓகே இன்ட்ரோ போய் நிற்குது போடலாம். இது கட்சின்னு. ஓகே நம்ம வந்துட்டாச்சு. யாரோ ராபின்னு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. ஆமாம் மேயர் தான். நான் வந்து லோக்கல் கார்பெண்டரு, உன்னை வந்து மேயர் வந்து சென்ட் பண்ண வர சொன்னார் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து போயிட்டு ரேட் எடுத்து போகணுமா? ஓகே இப்போ நம்ம போய் நிற்கிறோம். என்னடா இது இடம்? காட்டில் நம்ம வீடு இருக்குது, ஒரு குத்து அடிக்குது, ஏதோ ஒரு இது கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. என்ன இடமே தெரியலையே. இதான் எஸ்எஸ் ஃபார்மா? இதான் நம்ம ஃபார்மா गाइस? மட்டமாக இருக்குது. கத்துறான் பாருங்க गाइस. அலறான் அழுகுறான். என்னடா இதுக்கு நான் அங்கேயே எதிர் பண்ணுறான். இது நல்ல இடமாச்சு. இதில் சாயில்லாம் நிறையா இருக்குது. இல்லை நீ ஃபார்ம் பண்ணால் நல்லாவே க்ரோத் பண்ணலாம் அப்படி சொல்லு गाइस. ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாண்டா இது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. சவுண்ட் லைட் அதிகமாக இருக்குது गाइस. ஓகே இதான் உன்னோட ஓமா. ஐயோ என்னடா இது கட்ட வீடு ஓமா? யார் தெரியலையே. இவன் லீவ்ஸ் போடுது गाइस. இவன் தான் தாத்தாவோட ஃப்ரெண்டு போலடா. ஆமாம். ஓகே வெல்கம் டு த பேலிகான் டவுனா गाइस. இந்த டவுன் பேர். ஓகே எல்லாருமே அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதான் நீ வந்து வேலை செய்ய போகிற அப்படி சொல்கிறாரு गाइस. அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓல்டு காட்டேஜெலாம் நீ வாழணும், இதான் இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படி சொல்கிறாரு गाइस. உங்கள் தாத்தாவோட இதை வந்து பேரை காப்பாற்றணும் அப்படின்றாரு. அப்படி சொல்கிறாரு.
இது இது அழுக்கா இருந்தா நான் க்ளீன் பண்ணி தரேன், என்கிட்ட காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இது மேயர் கோபப்படுறாரு கைஸ். ஓகே அவன்கிட்ட பேசினுக்காத அப்படின்னு சொல்கிறாரு கைஸ். சொன்னோடனே அது கோவப்படுது. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் வீட்டுக்குள்ளார போயிட்டு. அங்கேருந்து வந்துருக்குல்ல ரொம்ப ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறம் வா ஏதாவது இதுனா என்னை வந்து கேளுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே போகிறாரு. என்ன நின்ட்டாரு இல்லையா நின்ட்டாருன்னு. ஓ இது நான் நிறைய மறந்துடுறேன், அதில் இதுவும் தான் ஒன்று. இந்த மெயிலில் வந்து நிறைய பேர் மெயில் போடுவாங்க, அதை நீ படிச்சிக்க எடுத்து அப்படின்னு சொல்கிறாரு கைஸ். ஓகே அவ்வளோதான், இன்ட்ரோ முடிஞ்சிச்சா கட்சின்னு. அவ்வளோதான். ஓகே சேவிங் ஆயிடுது கைஸ். சைடில் லெஃப்ட் சைடில் எவ்வளோ நான் தாண்டா இது சேவ் ஆகும்? சேவ் ஆகி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அது நிறைய சொல்கிறாங்க. சேவ் ஆகி பொட்டி மேலே ஏதாவது வர்றேன். என்னடா இது? அதில் ப்ளம் சீட் ஏதோ இருக்குது. பார்ச்சிப் சீடா. ஓ இது வந்து மேயர் லீவ்ஸ் அமுச்சு விடுறாடா நம்மளுக்கு. 15 அதில் வந்து இருந்துடுறா நல்ல ஒரு வழியே. பாரு சைடில் கத்தி கிட்டி அது இதுன்னு ஜெனரல்டா இதில் மிஷின்லாம் இருக்கும் போல். ஓகே இப்போ நம்ம நல்லா இருக்குதா விரிச்சு திறந்துக்கலாம். சின்னதாக இருக்குது வீடு. ஓகே வெளில வட்டாச்சு கைஸ். இப்போ வந்து பிளேஸை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஓ இந்த பிக்காக்ஸு ஆக்ஸு இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணலாம் போடலா. அப்புறம் வேற அந்த இது வச்சு வச்சு இதெல்லாம் சீனலாம். அப்புறம் அந்த கல்லை உடைங்கன்னா வச்சு பிக்காக்ஸு, பழம் தோணுன்னா இது ஷவலு அந்த மாதிரி போல். இது கிட்டத்தட்ட மைன்கிராஃப்ட் கண்டென்ட் தான் கைஸ். எல்லாத்தையும் நம்ம நோண்டி எடுத்துன்னு போனோம். ஆமாம் இந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும். நம்மகிட்ட 500 ரூபா காசுக்கு வர்றாங்க. ஆமாட்டா 500 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே தந்துடுறாங்கடா. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தோண்ட சொல்கிறாங்க. நம்ம ஏன் தோண்டணும்? தோண்டி அதெல்லாம் விதைய வைக்கணுமாண்டா. ஓ விதையை நம்ம கொடுத்தாரு, ஒரு 15 அதை கொடுத்தாரு. அதை தான் விளைய வைக்கணும். இப்போ வந்து 15 தோண்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஊற்றணும் இதுக்கு. ஆமாம் தண்ணி ஊற்றி விளைய வைக்கணும். அது விளைய வச்சு அதுக்கப்புறம் அது வளர வரைக்கும் வெயிட் பண்ணணும். டெய்லிக்கும் வந்து தண்ணி வேறு ஊற்றணும். அப்படி இப்படி சொல்லுவானோ. இது இப்போ வந்து வாட்டர் பண்ண சொல்கிறான் நம்பரு. ஆமாண்டா இது சைடில் வாட்டர் கேன் இருக்குது பத்தியா, அதை வச்சு தான் வாட்டர் தண்ணி ஊற்றணும். அது காலி ஆயிடுச்சுன்னா தெரியல என்ன பண்ணுறதுன்னு. இப்போதி ஊற்றுவோம். அது காலியாகலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டியா ஊற்றுவோம். ஓகே இப்போ வந்து பேலிகான் டவுனுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சைடில் கீழே இன்ட்ரோ சொல்கிறாங்க கைஸ். இந்த மாதிரி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே ஊற்றிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோ படுறா குளம். குளம் இருக்குதுடா சூப்பரா. அது தாமரை செடி இதெல்லாம் தண்ணி பிடிக்க முடியுமா பாருப்போம். தண்ணி பிடிக்க முடியுதுடா. அப்போ தண்ணி பிடிச்சி ஊற்றணுமா? அங்கே மாதிரி எவ்வளோ பெரிய இடம்னு. எவ்வளோ பெரிய இடம் போடுறா டேய். தாத்தா எவ்வளோ பெரிய இடம் நம்ம கொண்டு போயிருக்காரா? ஆமாண்டா அவர் இல்லாதனால இது புது மாரி ஆகுது. இதில் தானே அவர் போட சொன்னார், சேல் பண்ண சொன்னார். இதில் போட்டு சேல் பண்ணலாமா? ஆமாம் இதில் போட்டால் சேல் ஆகும். ஓகே இப்போ வந்து டச் பண்ணி ஹோல்டு பண்ணி இது சொல்கிறாங்க. ஓ அப்படி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. எப்படி விளாட்ணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோ சொல்கிறாங்க கைஸ். இன்றைக்கி வந்து மண்டே 1ஆம் தேதியா. அப்புறம் டைம் வந்து 8:40. அந்த பஸ் வந்தோம். ஆமாண்டா சரி ஓட்டின்னு போயிடலாமா? எங்கேயாவது போயிட்டு வந்து பார்ப்போம். இதான் பேலிகான் டவுனு போடலாம். சரியா இதில் டவுனு நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க கைஸ். ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு எத்த ஜோடியை வேறு பிடிக்கணும். அது பொறுமையாக பிடிப்போம். ஒரு நாள் தான் ஆகுது அதுக்கு ஜோடி இருக்குதா அவனுக்கு? ஆமாம் இதுக்கு வந்ததே அதுக்காக தான் கைஸ். வந்தது அதுக்காக தானா? ஆமாம் என்னடா இங்கே எவனோ விளாண்டுக்கிறான். அலெக்ஸு நீ தான் நியூ காயாடா அப்படி சொல்லி கேட்குறாங்க கைஸ். கூலாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க கைஸ். ரொம்ப கூலாக தான் கைஸ் இருக்குமே. ஓகே இப்போ வந்து நான் கேம் விளாண்டுக்கிறேன் கிரவுண்டில் போயிட்டு அப்படி சொல்லி சொல்லுங்கிறேன். இதான் கிரவுண்டு போகல. ஓகே இப்போ வந்து இதான் இன்வென்ட்ரியா கைஸ். இதான் நம்மளோட லெவலப் இடமா கைஸ். இது வந்து நம்ம யாரெல்லாம் பேசுகிறோம் அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். ராபினு. ஆமாம் டேய் ராபின் தான் கல்யாணம் பண்ண போகிறோமே. ஷேர் பண்ணுவோம் ராபினு. ஓகே மேப்பு கைஸ் பெருசாக இருக்குது. ஜாஜா மார்க்கெட்டு அது இதுன்னு பெருசாக இருக்குது. ஜாஜா மார்க்கெட் தான் வந்தோம் வேலை செஞ்சோம். ஆமாம் இதெல்லாம் வந்து ஐட்டம்ஸு எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துக்கலாம் போல். ஓகே அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸு கைஸ். என்ன செட்டிங்ஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஊரை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே இங்கேயே ஒரு மெயில் போச்சு. குப்பை தொட்டி மாரி ஏதாவது குப்பை தொட்டியில் தோண்டி பார்த்தா எதுவுமே கிடைக்கலடா. ஓகே அதுதான் நம்ம வந்து இதான் ஒரு இது போடலா. எத்தனை வந்து எதெல்லாம் வாங்கிக்கலாமா? ஏதாவது காலண்டரா இது? ஒரு காலண்டர் இங்கே வந்து பார்த்துக்கலாம் வேணா. நான் கொடி பறக்குது. இவங்களாம் பிறந்தாளா இப்போ? அவங்களுக்குலாம் ஓ அதெல்லாம் பார்த்துக்கலாம் போல. சரி நம்ம போவோம் உள்ளார. யாரா வாங்கி நின்று எதாவது வாங்கிருக்கிறான். நம்மளே எதாவது வாங்குவோம் போய். யாரா கசாண்டா இவன் வந்து ஸ்டார்ட் அப் சலூன் ஒரு சலூன் வச்சுக்கிறான்டா. முடி வெட்டுவானா? அதான் நினைக்கிறேன். ஓகே முடி நம்மளுக்கு நல்லா இல்லைனா வெட்டிப்போம். சரி அதான் காசு கேட்பானா நான் முடி வெட்டினா தெரியல. 500 ரூபா தானே நம்ம வீட்டு இருக்குதே. ஆண்டி நான் தான் மாதிரியே மேயர் என்ன சொன்னார். மேயர் அதுக்குள்ளே சொல்லிட்டாரா நம்மளை பற்றி? இவங்ககிட்ட வந்து சொல்லுகிறேன். அப்போனா பொண்டாட்டி அனிமல் வச்சுக்கலாம்டா இவங்க. ஓ அனிமல் வச்சுக்கலாம் வாங்கிக்கங்க வேணா அப்படின்றாங்க. சாப்பிட்றதுக்கா? அப்படிதானே. ஐ ஆமாம் அப்படி தானே நினைக்கிறேன். வளர்க்குறதுக்குமா? இவன் யார் இவன்?
நான் தான் வந்து பியர்ஸு இது வந்து ஸ்டோர் என்னோட ஸ்டோர் தான். ஓ வெஜிடபிள்ஸ் வேணா வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. சரி வாங்கினோம் போய். ஓகே. ஓ பாசிட்டிவ் சீடு ஸ்டார்டிங்கில் தான் அந்த 15 சீடு இங்கே தான் கைஸ் இருக்குது. இவங்ககிட்ட தான் நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிப்போம். ஓகே அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் கைஸ் கிராஃபிக்ஸ் இருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் சரி பண்ண பார்க்குறோம். சரி பேக் இல்லை கைஸ், பேக் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் வச்சுட்டு வருவோமா? அது போய் வச்சுட்டு வருவோம். கைஸ் இன்ச்சரா போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நேராவா? ஆமாம் இன்ச்சரா நேராக போயிட்டு இப்படியும் நேராக போயே போனோம். இந்த வழியெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். அடுத்த வீடியோலாம் கட் பண்ணுறோம் இந்த இடத்தெல்லாம் வர வழியெல்லாம். ஓகே இன்ச்சரா வந்தீங்கன்னா வீடு வந்துடும் கைஸ். வீடு குப்பை தொட்டி இருக்கும், அதில் என்னென்னு போட்டு விட்றலாமா? லாஸ்ட்டில் இண்டிங்கில் என்னென்னு போடுவோம். அதில் காசு கடி தான் பார்ப்போம். ஓகே இப்போ வாங்கி அதெல்லாம் நடுவோம். ஒன்று நம்ம மரம் ஏறலாங்குது. மரமெல்லாம் ஒரு மாதிரி வளருது. இல்லை அவன் குச்சி வச்சுருக்கான், அது சாஞ்சிடக்கூடாதுன்னு. ஓ ஆமாண்டா டே, அதெல்லாம் வளரும் போல கைஸ். கொடி மாதிரி தண்ணி ஊற்றுவோம் டெய்லிக்கு தான் வேலை போல். ஓகே தண்ணி ஊற்றிடாச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். ஏன்னா கொஞ்சம் நாஸ்தியாக இருக்குது. தாத்தா அப்படியே நம்மகிட்ட விட்டு போயிட்டாரு. அப்படியே ஆமாம் க்ளீன் பண்ணி விட்டு போய் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே கைஸ் ஓரளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே இன்ச்சரா வந்திருந்தோம். அங்கே ஏதோ ஓட்ட மாதிரி இருந்தது, அது என்னன்னு தெரியல. அதுக்கிட்ட போய் பார்ப்போமா? கேவ் போல்டா ஏதோ. கேவா? நம்ம வீட்டுக்கு பதிலே ஒரு கேவ் இருக்குது கைஸ், சூப்பரான கேவ் போல். மைண்ட் பண்ணுவோமா போயிட்டு? மைண்ட் கிராஃப்ட் மாரி போவோம் வாங்க. போய் பாம்பி வர போகுதுரா இல்லையே. என்னடா இது எம்டியாக இருக்குது. இது இங்கே வழி ஏறம்பா பாரு கைஸ். எம்டி ஸ்பேஸ் கைஸ். வெயிட் பண்ணி டார்ச் வச்சு பார்ப்போம். 1 2 3 எங்கே சைடில் வழி போகுது? ஆமாண்டா சைடில் வழி போகுதுடா. என்னன்னு தெரியலையே, இங்கே வேறு எதுவுமே தெரில கைஸ். ஓகே கேம்ப் வேறு ஒன்று இருக்குது, அது இப்போதைக்கு மேக் பண்ண தேவையில்ல. நிறையா இருக்குது கைஸ். இதெல்லாம் கைஸ் நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணிக்கணுமே. இப்போதைக்கு நம்ம எதுவுமே கிராஃப்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் திருப்பியும். இங்கே தான் வீடு உடஞ்சி போட தெரியுது. அது தெரியல என்னன்னு. இது வந்து ஒரு ஸ்டோரியோட தான் கைஸ் மூவ் ஆகுமே இந்த கேமு. அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய மாண்டா அதோட உடைக்க முடியல. உங்கள் ஆக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, உங்கள் ஆக்ஸ் தான் உடையுன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஓகே கைஸ் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணிட்டோம். அந்த பெரிய கடையை உடைக்க முடியல, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இன்னும் கொஞ்சம் ஆக்ஸு. அது என்னன்னு தெரியல, நீங்கள் போக போக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. எவ்வளோ தூரம் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறேன் பார்த்துங்க கைஸ். ஓகே அதுக்கப்புறம் வந்து ஓகே கைஸ் இப்போ லைட்டாக க்ளீன் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தியாச்சு இடத்தெல்லாம். ஆனால் அந்த பெரிய மரத்தெல்லாம் உடைக்க முடியல கைஸ். ஓகே இப்போ வந்து இதில் வந்து ஜாய்ஸ்டிக்கில் வந்து மாற்றிடுவோம். செட்டிங்ஸ் அப்படி வச்சேன் கைஸ். ஓகே இப்போ உள்ளார போயிடுவோம். என்னடா இவ்வளோ மட்டமாக இருக்குது வீடு. இதான் நம்ம வீடு. இதெல்லாம் தூங்கணும் போடலாம் சொல்கிறா. தூங்கிடுவோம். எனர்ஜி ரொம்ப லோவாகிது கைஸ். எனர்ஜிலாம் இருக்குது கைஸ் இந்த கேமில். எனர்ஜி தான் வேலை செய்ய முடியுமே. ஆமாம் இல்லை என்ன மயக்க போட்டு வந்துடுவான், செத்துருவான். டிவி பார்ப்போம் வாங்க. டிவியில் நான் ஃபார்ச்சூன். ஓ ஃபார்ச்சூன் என்னது? ஃபார்ச்சூனா வருங்காலத்தை சொல்லுவோம். லக்கா? அதான் ஃபார்ச்சூன்னா வருங்காலத்தை சொல்கிறது லக்கு தான். இது நம்மளுக்கு ஒரு லைட்டாக லக்கு இருக்குதான் கைஸ். ஓகே ஏதோ என்ன மீல்ரா? ஓ 9 மணிக்கு இதுக்கு வாடா, பீச்சாண்ட வாடா அப்படின்னு சொல்கிறாரு கைஸ். யாரும் தெரியலையே. போனால் தெரியுமா? ஆமாம் 9 தண்ணி ஊற்றுமா இப்போ நம்ம இதுக்கு? ஆமாம் தண்ணி ஊற்றிடுவாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இதுனாடா இப்போ தான் நான் கூப்பிட்றாரு. ஃபிஷிங் ட்ரிப்பு கூப்பிட்றாங்க. ஆமாம் ஃபிஷிங் ட்ரிப்பு கூப்பிட்றாங்க. முன்னாடி வந்து வாங்கினாங்க, இப்போ என்னன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2 லெட்டர் போடுறாங்க. நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம் எல்லாத்துக்கும். இதாங்க தண்ணி ஊற்றணும். தண்ணி இல்லைனா போய் பிடிச்சிக்கணும். தண்ணி ஊற்றும் போது நிறைய எனர்ஜி போகுதுடா. எனர்ஜிக்கு ஏதாவது பண்ண முடியாது தெரில. இப்போ நம்ம வந்து எல்லா லூட்டும் எடுத்து வைக்கணும்ல, அதுக்காக நம்ம இப்போ செஸ்ட்டு செய்வோமா? செஸ்ட்டுலாம் இருக்குதா? ஒரு இது ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம இதுக்கு போயிட வேண்டியதான், பீச்சுக்கு. ஆமாம் இப்போ எல்லா லூட்டையும் வச்சுருவோம். ஓகே கத்திலாம் வேணுமா? கத்திலாம் தேவைப்படாது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். எல்லாத்தையும் கத்திலாம் இல்லை, அது பிகாக்ஸ் தான் சொல்கிறேன். ஓகே இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபிஷிங் ஜெர்னி தானே கூட்டான், மீன் பிடி தான் கூட்டான். மீன் அட்டாக் பண்ணிச்சுன்னா தண்ணிக்குள்ளே போய் அடிக்கிற மாதிரி. ஆமாம் நான் தண்ணிக்குள்ளே போய் அடிச்சுட்டே பண்ணுவோம் அதை. ஐயா அந்த ஆர்க்கு நிறைய பிளேயர் வர கைச்சாங்க இன்னும். ஓகே இப்போ நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே இப்போ எங்கே இருக்குது அந்த பீச்சு? தெரியலையே. 7:30 ஆயிடுச்சு டைமு. ஆனால் அந்த பீச் எங்கே இருக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. கீழே போவோம். கீழே போயிட்டு ஆனால் சமாதிலாம் கட்டி வச்சுக்கிறானுவோ. தெரியலடா, சாவு போட சித்தானா. இங்கே தான் கிரேவியாடு போடலா. கிரேவியாடா? தோப்பூர் கடல் ஆறு போகுது, கீழே ஏதோ இருக்குதுடா. ஆறு தானே போய் கடலில் சேரும். யாரா அவன் பீடி பிடிச்சிருக்கிறான்? தெரியலையா அவனு? நம்ம நண்டு போகிறோம் பாரா. கிட்ட போய் தான் கேட்போம். என்னப்பா தம்பி உனக்கு வேணும்னு. தம்பி உனக்கு என்னப்பா? ஏய் வண்டியாடா சிவா வந்து என்ன பண்ணுற? நீ தான் வந்து புதுசாக வந்த ஆளா அப்படின்னு கேட்குறான் அவன். ஆமாம்ப்பா நான் தான்ப்பா வந்தேன் புதுசா அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே
இந்த தானே நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இங்கே நிறைய மீன்லாம் இருக்குது. மீன்லாம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் பிடிக்கிறதுக்கு என்னோட கலையை வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அப்படினாலும் நீ என்ன பண்ணுற, முதல்ல என்கிட்ட தூண்டில் வந்து வாங்கிக்கோ. என்கிட்ட ஒரு ஓல்டு ராடு இருக்குது, என்னோட ஒரு பழைய ராட் இருக்குது. அதை வச்சு நீ மீன் பிடிச்சி விற்கலாம், சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். கொடுத்துடாடா. ஓகே கைஸ், நம்மளுக்கு தூண்டி தண்டான். அதுவும் அந்த பேம்பு தூண்டிலாம். ஓகே, இதை வச்சு நீ இந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணி, இங்கே நிறைய மீன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எத்தனை தான் ஏன் சொல்லுவான், இங்கே தான் என் ஷாப்பு ஓப்பன்லாம் இருக்கும், உனக்கு எதாவது தேவைன்னா என்னை வந்து கூப்பிடு, அதே நேரத்தில் நீ எதாவது பிடிச்சனா என்கிட்ட வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம இவங்ககிட்ட தான் விற்கணும் போடலாம் எல்லாத்தையும். அவன் திரும்ப பிடி ஆரம்பிச்சிட்டான்டா. ஆமாண்டா, அவ்வளோதான், இந்த கட்சியில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கட்சியில் முடிஞ்சிச்சு. மீன் பிடிக்காம நம்ம தூண்டில் எங்கே இருக்குது? ஏய், இப்போ மீன் போடுறான், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு கேட்குறான். இந்த நாளில் நிறைய மீன் வரும்டா அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சுங்க. தூண்டில் எடுத்து வயிற்று பிடிச்சா போட முடியுது கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண, எப்படி மீன் பிடிக்குது தெரியல, பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதே உட்காந்து மீன் பிடிச்சிக்கும் போல், அதை முடிச்சிக்கும் போல், நம்ம தான் போடணும் போல். ஓகே, மீனில் தூண்டில் இது போட்டோமா, புழு இது வந்துடுறா. டேய் தொட்டுடா, காடுதா. ப்ரெஸ் த பார். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணால் மேலே போகுதுடா. டே அது கீப் த பார் இந்த ஃபிஷ். ஓகே, கரெக்டாக அதில் வைக்கணும் போலடா. கஷ்டமாக கரெக்டாக அந்த பாரை வந்து ஃபிஷ் கிட்ட வைக்கணும் போல காய்ஸ். ஆமாம் கைஸ், கஷ்டமாக இருக்குது இது மீன் பிடிக்கிட்டு. ஆனால் ஏறுது பாரு சைடில், ஏதோ பச்சை கலரில், அது ஏறி ஃபுல்லாக முடிச்சுன்னா தந்துடுவாங்க நினைக்கிறேன் மீன். ஆமாண்டா. டேய் லைட்டாக அவ்வளோதான் கைஸ், நிற்க வச்சுடாச்சு. மீன் குத்துறாங்கடா. ஹரிங் ஃபிஷ் ஆண்டா இது பேர். ஓகே, இன்னொரு மீன் பிடிப்போம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன் அது என்னன்னா ஹரிங் ஃபிஷ் 5 இன்ச்சில். ஓகே, இன்னொன்று பிடிப்போம். என்னடா இப்போ கூட வரும் அது. இதுமாரி அது இது காட்டும், சவுண்டு போட்டோடனே நம்ம அப்படியே தொடணும். ஆமாம், கிருன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது பாருங்க கைஸ் பேக்ரவுண்டில். போயிட்டான்டா அவன் போயிட்டான், மீன் பிடிச்சி முடிச்சுட்டான் போடலாம். ஓகே, வந்துட்டான். இது கடல் பாசி, சீவிட்னா கடல் பாசி தானே. ஆமாம், அது தந்துக்கிறாங்க கைஸ். ஓ, அது வந்து மேலே இது வந்து பவரா, இவ்வளோ தூரம் வேகமாக போடலாம் அப்படின்றாங்க போல். ஆமாம் ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க போல். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக போட முடியல கைஸ். அது இதில் 100 வச்சு திருப்பியும் மீன் மாட்டிட்டு அப்படியே மாட்டி தரேன் தடவை. அப்புறம் பெரிய மீனாக இருக்கு. இதனால புதைப்படி மீன் இது வந்துக்குதா. என்ன அது? கரெக்டாக ஐயோ அதுக்குள்ள அந்த மீன் போகுது. நைஸ். ஐயோ அது என்ன புதைக்கு போட்டி தெரியல, எவ்வளோ அந்த கடல் கடையில் புதைப்பட்டிலாம் இருக்கு பார்த்தியா, அதுமாரி தங்கம் அதுமாரி உள்ளே இருக்க போகுதுடா. நம்ம காசு இருந்துருக்குண்டா அதில் போதே இல்லை, எடுத்துருக்கலாம்டா. ஓகே கைஸ், நிறைய மீன் பிடிச்சோம் உட்காந்துன்னு. இந்த இடத்துல வந்து ஏதோ காட்டுது பபுள் மாதிரி. ஓகே, அங்கே போகலாம் சொல்லிட்டு போட இருக்குதுடா. ஓகே, ஏன் பபுள் மாதிரி காட்டுதாங்க? அங்கே நிறைய மீன் இது போகலாம். மீன் முட்டை விடும் பார்த்தியா, ஏன்டா மீன் பார்த்தா தராங்க, எதை குச்சி தந்துக்கிறாங்கடா. கரெக்டாக போடுவோம் கைஸ். மீன் முட்டை விடும் பார்த்தியா, அதான் போல இது. நிறைய மீன் இது போலாப்பாங்க. இங்கே போட்டால் டப்புன்னு கிடைக்கும் போல கைஸ். ஆமாம் கைஸ், டப்புன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இது பிடிக்குமா? தூண்டில் எப்படி இருக்கிறாங்க வட்டிக்கு போகுது, அது கஷ்டமாக இருக்குது கைஸ். அது கரெக்டாக மீனில் வைக்கிறதுக்கே. அது சின்னதாக இருக்குது, அது ப்ளூ கலர் இருக்குது. ஆமாண்டா, ப்ளூ கலரா பச்சை கலர்ரா. அந்த பச்சை கலர் இருக்குது. ஆமாம், பெருசாக மீன் கிடச்சிது, பெரிய மீன்ரா. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பிடிச்சோம். இப்போ வந்து ஒரு 2-3 மீன் தான் பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம விற்றுட்டு போகலாம். இப்போதைக்கு இந்த மீன் பிடிப்போம். இன்னும் அதிகம் வைக்கும்ல கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் இதில் தான் நம்மளுக்கு காசு பிடிக்கும்ல. அதே காசு மீன் பிடிச்சா காசு பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹரிங் ஃபிஷ்ஷா. ஓகே, ஓரளவு மீன் பிடிச்சாச்சு. ஒரு 4 மீன் பிடிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சவுண்டு எந்த சவுண்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதில் 4 சவுண்டு இருக்குது கைஸ். 1 2 3 4 சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 3 ஆயிடுச்சு, 4. ஓகே, சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் எனக்கு என்னமோ நார்மலே வச்சுக்கலான்னு தோணுது எனக்கு. நார்மலேவா? ஆமாம், அவங்க சொல்லிட்டோம் நம்ம எப்படி நார்மலே வச்சு விளாடுவோம். மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நான் பபுள் போயிட்டு போடலாது மீன் போயிட்டு இருக்கோம், ஒரே இடத்துல மீன் உட்காந்துருக்கோம். ஓகே, நம்ம இப்போ எதுவுமே விற்றுலாமா? அதெல்லாம் நீ சாப்பிட முடியும், எனர்ஜி எடுத்து போடலாம். எனர்ஜி எடுத்து போடலாம் அதுக்கெலாம். அதான் தலைமை கேட்குறான் போடலாம் நம்மகிட்ட. எதுக்குறா ஃபிஷ் ஸ்டோரு? அவ்வளோதான். ஓகே, இருக்கிறான்டா அந்த பையன் நின்று இருக்கிறான்டா வில்லி. அந்த கதவை பூட்டி வச்சுறான்டா. ஆமாண்டா, ஃப்ரெண்ட்ஸு தான் போக முடியும் போடலா. இப்படி காட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் போடலாம். நிறைய விற்கிறான்டா இவன், நிறைய விற்கிறாங்க. இவங்கிட்ட எப்படி நம்ம மீனை வைக்கிறது இல்லையே. இவன் பாரு பேம்பு, அப்புறம் ட்ரைனிங்கு, அப்புறம் நிறைய ராட் விற்கிறாங்க. ஃபிஷ் டேங்க்லாம் விற்கிறான்டா, டபுள் பெட்டு எல்லாம் விற்கிறான். ஓகே, 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான்டா. இதை 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு போதுரா. 37. இது வந்து 460 ரூபா. 100 ரூபாயா? ஓகே ஓகே, காசு சம்பாதிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். நம்ம அந்த குப்பையில் கூட வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாமே. ஆமாண்டாடி, குப்தொட்டி
குப்பத்தொட்டியில் கூட வச்சு காசு சம்பாதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அங்கே போடலாம். இங்கேயும் ஒருத்தன் நின்றுறான்டா. அவன் இங்கே நிறையா இருக்குது. அது போகும் அவன் என்னடா வேலியேட்டானா இவன்? இவடா இது இவளா? ஐயா மூஞ்சி பாடுறா. பையன் தான்டா அது. பையன் தானே அவன். முடி பெரிய முடி வச்சுருக்கான். அதான் இதான் அவன் வீடு போலடா. அங்கே பாடுறா ஏதோ கேட்குது. 300 பீஸ் ஆஃப் ஃபுட் இருந்தால் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு. அப்படி சொல்கிறாங்க கைஸ். அப்புறம் நம்மளுக்கு 300 ஃபுட்டு தான். எலைட்டோட ஃப்ரெண்டு மட்டும்தான் போக முடியுமா? அது பேர் தான் கைஸ் எலைட்டு. அவன் பேர். ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போயிடலாம். ஓகே இப்போ நம்ம வந்து நிறைய வீடு கைஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அடுத்த வீடியோவில் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதான் கைஸ் இதான் ஸ்டார்டர் வெளி. நிறைய வீடு இதான் கண்டென்ட்டே தான் இந்த கேமோட கண்டென்ட்டு. இதுக்குள்ளாரே தான் கைஸ் இருக்குது. இது நீங்கள் அடுத்தது வீடியோ போடலாம்னு சொன்னீங்கன்னா போட்டே இருக்கலாம் கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். வீட்டுக்கு வழி வந்து ஞாபகம் வச்சிங்க. நமக்கு வந்து எல்லாரையும் ஞாபகம் வந்துட்டு பஸ் இருக்குது போடுறா. அது பஸ் பொறுமையாக ஏறி போய்க்கலாம். அது பொறுமையாக பார்த்து ஏறி போய்க்கலாம். ஏறி போனால் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நான் ஜோஜோ மார்க்கெட்டுக்கே திரும்ப எடுத்து விட்டுற போகுது. நம்ம வேலை செஞ்சோமே அங்கேயே எதுவுமே விட்டுதுன்னா அப்புறம் விஷயமாயிடும் கைஸ். காசு வர ஆப்பாக தான் வச்சுக்கிறோம். இதில் என்ன போட்டு பார்க்கலாம்? இதெல்லாம் போடுவோமா? சிப்பி இது என்னன்னு தெரில. அதெல்லாம் என்னன்னு தெரில. அது 2 போட்டுட்டு மீதிலாம் வந்து டெஸ்ட்டுக்குள்ள வச்சிடலாம். புது பொருள் கத்தினா எடுத்து நம்ம வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவோமா? இப்பயே தூங்கிடலாம். மணி ஆகலாண்ணா சரி விட. நைட் ஆகலைனாலும் தூங்கிடலாம் இப்போவே. நம்மளுக்கு ஓகே அதை லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் போல. ஓகே தூங்கிட்டாச்சு. இப்போ வந்து ஃபிஷிங் லெவல் 1டா. லெவலப்லாம் வாங்கலாமா? இதில் லெவலப்லாம் வாங்கலாம் போல. ஃபார்மிங்கில் எதுவும் தரல. ஃபிஷிங்கில் மட்டும் 40 ரூபா, இது 30 ரூபா. ஓகே மொத்தமாக போகுது 70 ரூபா தந்துக்கிறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நாள் ஏன்னு 70 ரூபா கைஸ். 3ஆவது நாள் வந்துட்டோம் நம்ம ஃபஸ்ட் இயரில். 3ஆம் நாள் வந்துட்டோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுருங்க. பாய் கைஸ்.